வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலையில்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செப்பிய நாவை செவ்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகன் கோவில், அதாவது 7ஆம் படை வீட்டில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஒருவேளை எக்ஸாம் டைமில் நடந்தனால நிறைய பேர்னால போயிருக்க முடியாது. ஒருவேளை சம்மர் ஹாலிடேஸில் கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சக்தி 48 நாள் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்தன்னைக்கு என்ன சக்தி இருந்துச்சோ அந்த சக்தி 48 நாள் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதனால கோயம்புத்தூருக்கு போக முடிஞ்சவங்க முடிஞ்சா 7ஆம் படை வீடான மருதமலைக்கு எல்லாமே போய் முருகனோட அருளை பெற்றுட்டு வாங்க. நேற்று இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி நியூஸ் சேனலில் பார்த்துருந்தேன். 184 அடி அளவுக்கு முருகப்பெருமானோட சிலை நம்மளோட 7ஆம் படை வீடான மருதமலையில் வைக்க போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த நியூஸ் பார்த்தோன்னேமேவும். கரெக்டாக இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். அந்த நியூஸ் பார்க்கவும் சரி, முருகப்பெருமான் இதை நம்ம முருக பக்தர்கள் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம கண்ணில் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். முருகப்பெருமானை உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினமொரு திருப்புகழ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் நோய் தீர்க்கும் திருப்புகழ் தான். உத்திரமேரூர் திருப்புகழ் 715. தோளெலும்பு சீநரம்பு பீலை துன்று கோழை பொங்கு சோரி பிண்ட மாயுருண்டு வடிவான தூளபங்க காயம் வம்பி லேசுமந்து நான்மெலிந்து சோறுமிந்த நோயகன்று துயரார ஆழமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்சன் ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்த்தாளும். இந்த திருப்புகளோட விளக்கத்தை பார்த்துடலாம். ஒரு திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னா அதோட முழு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் முழு நம்பிக்கை கிடைக்கும். அதனால தான் ஒவ்வொரு திருப்புகளுக்கும் அர்த்தத்தோடு சொல்லிக்கிட்டே வர்றேன். தோல் எலும்பு சீல் நரம்பு பீலை அடைத்திருக்கும் கோழை மேலே பொங்கும் இரத்தம் இவை யாவும் ஒரு பிண்டமாய் உருண்டு ஒரு வடிவம் ஏற்பட்டு பருத்த பாவத்துக்கு இடமான சரீரத்தை வீணாக சுமந்து நான் மெலிவுற்று தளர்கின்ற இந்த பிறவி நோய் நீங்கி என் துயரம் முடிவு பெற விஷத்தை உண்ட எம் தலைவன் சிவன் எல்லா உலகங்களையும் உண்ட திருமால் பிரம்மன் மற்றும் வேதங்கள் ஆகமங்கள் யாவும் புகழ்கின்ற உன் திருவடியும் திருமுகங்கள் 6ஐயும் 12 தோள்களையும் அழகிய கரத்தில் விளங்கும் வெற்றி வேலாயுதத்தையும் என்றைக்கு நான் தியானிப்பேனோ. அதாவது நமக்கு உடம்புல ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ அந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குது அந்த நோய் இருக்குதுன்னு அதிலே பெரிய மனக்கவலையிலே இருப்போம். அப்போ மற்ற வேலைகளை யோசிக்கிறத விட இந்த நோயை பற்றி தான் நம்ம அதிகப்படியாக யோசிப்போம். இந்த நோயின்ல நமக்கு இருக்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுதான் நமக்கு முன்னாடி வருமே தவிர்த்து மற்ற எல்லாமே பின்னாடி தான் இருக்கும். இது எப்போ சரியாகும் இது எப்போ சரியாகும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எனக்கு நோயை பற்றின எந்த யோசனையும் இல்லாமல் என்னோட உடம்பை ஆரோக்கியமாக ஆக்கிட்டேன்னா நான் ஒன்றை மட்டுமே எப்போ முருகா யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த திருப்புகழ்.
இப்பவும் முருகர எந்த அளவுக்கு புகழ்ந்திருக்காங்க அப்படின்னா, விஷத்தை உண்ட எம் தலைவன் சிவன், எல்லா உலகங்களையும் உண்ட திருமால், பிரம்மன் மற்றும் வேதங்கள், ஆகமங்கள் யாவும் புகழ்கின்ற உன் திருவடி. அப்படி எல்லாருமே புகழ்ற உன்னோட திருவடிய எந்த நோய் பத்தி யோசிக்காம, நான் எப்பப்பா வந்து உங்கள பத்தி யோசிக்க போறேன் அப்படின்றது தான் இந்த திருப்புகழ். அதனால உடம்ப ஆரோக்கியமாக்கி எனக்கு கொடுங்கப்பா அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகழ். நம்ம மரச்செக்கு, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்மளே சொந்தமா மரச்செக்கு வச்சு எண்ணெய் வந்து ஆட்டி குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. ரொம்பவே சுத்தமான முறையில செஞ்சு குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. நம்மளோட மரச்செக்கு வாகை மரத்தால ஆன மரச்செக்குங்க. நம்ம எள்ளு, கடலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் எடுக்கிறப்ப அதோட பிராண சக்தி வந்து அப்படியே இருக்குங்க மரச்செக்குல நம்ம ஆட்டுறப்ப. கடலையில அங்கங்க சில கெட்டுப்போன கடலை பருப்புகளும் இருக்குங்க. தேங்காயிலயும் அப்படிதாங்க இருக்கும். அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி நீக்கிட்டு, நாங்க வந்து ரொம்பவே சுத்தமான முறையில ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நெறைய பேர் பல்க்காவும் ஆர்டர் குடுக்கீங்க. 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர் அப்படி கூட ஆர்டர் குடுக்குறீங்கங்க. நாங்க எங்கிட்ட 1 லிட்டர்ல இருந்து அவைலபிளா இருக்குங்க. நம்ம எண்ணெய் வந்து ஸ்டாக் வைக்கிறது இல்லங்க. காலையில ஆட்டுனோம்னா நைட்டுக்குள்ள காலி ஆயிருங்க. அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா தான் ஆட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்றேங்க. நெறைய பேர் ஆர்டர் குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. பல்க்காவும் ஆர்டர் வருது. 1 லிட்டர், 2 லிட்டர் அந்த அளவுக்கும் ஆர்டர் வருது. இது வந்து நம்மளோட ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க. இது வந்து பல்க் ஆர்டருங்க. நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. கடலெண்ணெயும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2மே எனக்கு வந்து பல்க்கா ஆர்டர் குடுத்துருந்தாங்க. ஒரு சில எண்ணெயில வந்து சிக்கு வாடை அடிக்கும். இந்த இந்த எண்ணெயில வந்து அந்த மாரி எந்த ஸ்மெல்லுமே இல்லங்க. ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்பயே ரொம்பவே பியூரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ குடுத்துருந்தாங்க. நெறைய கஸ்டமர் வந்து இந்த ரிவ்யூ குடுக்குறாங்கங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல பொருள் வந்து எல்லார்கிட்டயுமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். அதனால தான் வந்து ரொம்பவே குறைஞ்ச விலைக்கு தான் நாங்க குடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஹேர் ஆயிலும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நம்மளோட மரச்செக்குல இருந்து எடுத்து தான் எண்ணெய் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஹேர் ஆயில்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வழுக்கை தலை பிரச்சனை இருக்கா? முடி உதிர்வு பிரச்சனை இருக்கா? பொடுகு தொல்லை பிரச்சனை இருக்கா? இல்ல பூச்சி வெட்டு பிரச்சனை இருக்கா? நரைமுடி வந்து கருப்பாகவே மாட்டேங்குது. இளநரை பிரச்சனை இருக்கா? அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் தாங்க. நீங்க வந்து ஹேர் டையே யூஸ் பண்ண தேவையில்லாத அளவுக்கு நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில வந்து ரெடி பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோங்க. செம்ம ரிசல்ட் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல இந்த ஹேர் சம்மந்தமா சில பிரச்சனைகள் என்னோட பாப்பாக்கோ, என்னோட ஹஸ்பண்டுக்கோ, இல்ல என்னோட அம்மாக்கோ இருந்துச்சுங்க. அவங்க எல்லாருக்குமே சரியானதுக்கு அப்புறம் தான் நம்ம சேல்ஸுக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ வந்து சூப்பரா போய்க்கிட்டு இருக்குங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ரெடி ஆயிருக்குங்க. வேணும் அப்டின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹேர் ஆயிலோட பிரைஸ் டீட்டெயில்ஸுமே வாட்ஸ்அப்ல நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேங்க. நெறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் குடுத்துட்டே வரீங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றிங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நெனச்சே பார்க்கலங்க. ரொம்பவே எனக்கு வந்து சப்போர்ட் குடுக்குறீங்க. ரொம்பவே குறைஞ்ச விலையில தான் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நெறைய வந்து ரீஆர்டர் கஸ்டமர் தான் இருக்காங்க. யூஸ் பண்ணிட்டு 1 மந்த்லயே வந்து செம்ம ரிசல்ட் கிடைச்சிருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வாங்கி இப்ப வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க. ரெக்கமெண்ட் பண்ணி நம்மகிட்ட ஹேர் ஆயில் வாங்கி குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் குடுக்குதுங்க. ரீஆர்டர் கஸ்டமர் தாங்க நமக்கு குக்கிங் ஆயில்லயும் சரி, ஹேர் ஆயில்லயும் சரி 2லயுமே வந்து நமக்கு ரீஆர்டர் கஸ்டமர் வந்து அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து குக்கிங் ஆயிலும் சரி, ஹேர் ஆயிலும் சரி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்ப தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சனால, இந்த சேனல்ல வந்து இத பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேங்க. செம்ம ரெஸ்பான்ஸுங்க. யூடியூப் சேனல பார்த்துட்டு வந்தோம். உங்களோட திருப்புகழ் வந்து செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க. இது வந்து என்னோட அக்கா பொண்ணு தான். வெறும் 6 மாசத்துல அவளோட முடி வந்து எந்த அளவுக்கு லாங்கா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி தான் வேற எதுவுமே அவளுக்கு நாங்க வந்து யூஸ் பண்றதில்ல. உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாவே நான் காமிச்சிட்டேன். இந்த அளவுக்கு ஹேர் குரோத் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பா குடுக்குதுங்க. இது வந்து லைவ் ரிசல்ட் தாங்க. இந்த ஹேர் ஆயில் தான் எங்க பாப்பாக்கு தேய்ச்சு இந்த அளவுக்கு நாங்க வந்து முடி வளர்த்துருக்கோம். என்னோட பொண்ணுக்குமே இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சேங்க.
அவளுக்கு முடி வளர்க்க ஆரம்பிச்சு வெறும் 3 மாசம் தாங்க ஆகுது. அவளுக்கு வந்து ரொம்பவே ஷார்ட்டா இருந்துச்சு. இப்போ வந்து நல்லாவே வந்து முடி வளர்ந்துட்டு வருதுங்க. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும், சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி உறவுகளே!